ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ராகி அல்வா பண்ணலாம். ராகி மாவு இதில் ஒரு கப் எடுத்துக்கிறேன். இந்த போரும் எனக்கு ஒரு கப் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு கப் மாவுக்கு, ராகி மாவுக்கு அந்த கப்லேயே மூணு கப் ஜலம் விட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதுலேயே மெஷர் பண்ணிக்கோங்க. 3 கப் வாட்டர். இது ஒன்றும் பெருசாக, இது ஆல்ரெடி நான் கேவுரு வாங்கி களைஞ்சி உணர்த்தி அரைச்சி சளிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் பெருசாக கட்டியோ இதில் வேறு எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். நல்லா கரைஞ்சாச்சு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமா மாவு, அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் வெல்லம். இது ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு கப் வெல்லத்துக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜலம் விட்டு இதை கரைச்சிக்கலாம். ரொம்ப ஜலம் விட்டு கரைச்சிட்டோம்னா குவான்டிட்டி நிறையா ஆகிடும், லேட்டாகும் கலர்றதுக்கு. அவ்வளோதான். இது கரைஞ்சி வடிகட்டி வச்சுக்கலாம். இதை இப்போது நம்ம கரைச்சி வச்சு 10 நிமிஷம் ஆயாச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டியாச்சு. ரொம்பலாம் இதில் கப்பு இல்லை, கொஞ்சம் தான், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா தோசை மாவு, இட்லி மாவு இருந்ததுன்னா கலந்துக்கோங்க. நான் பக்கத்து வீட்டில் மாடு இருக்கிறதுனால கழநீரில் இதை நான் போட்டுருவேன். மாடு சாப்பிட்டு அப்படின்னு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ராகியோடைய பயன்கள் என்னங்கிற நான் இந்த ராகி சிறுதானிய குழக்கட்டை வீடியோலேயே நிறையா சொல்லிட்டேன். ராகி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வெல்லம் கரைஞ்சது இல்லையா, அதை வடிகட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஓரளவு கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த ராகி மாவை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. மீடியமாக வச்சு கலர வேண்டியதான். கம்ப்ளீட்டாக அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு கலருங்க. ஏன்னா இது சட்டுனே ஆகிடும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம்.
அளவாக தான் அந்த பாகு ரெடி, அதாவது வெல்லம் கரைசலுக்கும் கொஞ்சமாக தான் நம்ம ஜலம் விட்டுருக்கோம். அதனால் சட்டுன்னு வந்து இது கெட்டியாகிடும். கொஞ்சம் இது இந்த ராகி மாவு வேகிறதுக்கு டைம் எடுக்கணும் இல்லையா, அதனால் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிட்டு கலருங்கோ. கஷ்டம் இல்லை இல்லையா? பெருசாக இதுக்கு நெய்யெல்லாம் நிறையா குத்தணுங்கிறதுல 2 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இனிப்பு கம்மியாக கூட போட்டுக்கலாம். இந்த ராகியில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு கூட தாய்ப்பாலுக்கு இணையான உணவாக இது. இந்த ராகி வந்து பால் இல்லை நிறுத்துகிறோம் அந்த மாதிரி சமயத்தில் சட்டுன்னு ராகிக்கு மாறிக்கலாமா நம்பிக்கையாக. என்ன குழந்தைகளுக்கு வந்து நல்லா ராகியை வந்து நம்ம வாங்கி களைஞ்சு அரைச்சி பால் எடுத்து அதை வந்து நம்ம இது மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். டெய்லியே குழந்தைகளுக்கு ராகி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கும் ஃபுல் எனர்ஜி இருக்கும். அதாவது இந்த சிறுதானியங்கள் வந்து ரைஸை விட பெட்டர். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு பழகிட்டோமே தவிர இதெல்லாம் நமக்கு பிடிக்காதே தவிர மற்றபடி வந்து ரைஸை விட இது பெட்டர் தான். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து டயர்டாகும் அந்த மாதிரி சமயத்தில் விட்டமின் டேப்லெட் எடுத்துட்டேன். பட் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இந்த சிறுதானியங்களை வந்து யோகா ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், அதான் யூடியூப் வீடியோக்காக அவங்க சொன்னாங்க. அந்த இதனால் நான் பண்ணேன். ஆனால் அது சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து டயர்ட்னஸ் ஆறதே இல்லை. அதனால் நம்பிக்கையாக எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி டயர்டாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் ஆகிறவங்க வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் டெய்லி சாப்பிட்றது நல்லது தான். டெய்லி பண்ண முடியாதுங்கனால சொல்கிறேன், இது தனி வேலையாக தான் நான் பண்ணணும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ராகி யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இதை கஞ்சி வடிவிலையோ தோசையோ இட்லியோ எப்படி வேணால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. அது மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம ஹெல்த் மிக்ஸ் கஞ்சின்னு எல்லா தானியங்களும் போட்டு அரைச்சி தரோம் இல்லையா, அது ஒரு நாள் கொடுத்தோன்னா, ஒரு நாள் வெறும் ராகி மாவில் அதில் கஞ்சி, கம்பு மாவில் ஒரு நாள் கஞ்சி, சோள மாவில் ஒரு நாள் கஞ்சின்னு எல்லா தானியங்களும் உடம்புக்கு நல்லது. சிறுதானியங்கள் எல்லாமே. கோதுமையாவது அடிக்கடி யூஸ் பண்ணால் ஹீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணும். அது ஹீட் அதிகமாகி இந்த பைல்ஸ் வரத்துக்கெல்லாம் கூட ரீசன் ஆகிடும். சில பேர் வந்து சப்பாத்தின்னு அடிக்கடி அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. ஆனால் கேவுறனால எந்த கெடுதலுமே கிடையாது. இந்த மாதிரி நான் வந்து தேங்காய் பால் எடுத்து அதில் கூட இந்த ராகி மாவை கரைச்சி பண்ணலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சுத்தமாகவே நீங்கள் நெய் விட தேவையில்லை. ஏன்னா தேங்காய்னா கொஞ்சம் ஆயில் இருக்கும் இல்லையா, கோகோனட் ஆயில் அதுலேருந்து வெளியில் வரும். இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும். இல்லை நடுவில் கூட கொஞ்சம் கெட்டியாக தேங்காய் பால் இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான அல்வா ரெடி ஆகிடுது. ஃபைனலாக கொஞ்சம் தேவைப்பட்டால் இந்த வாசனைக்காக ஏலக்காய் பொடி போட்டுருக்கேன், நட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் தேவையில்லை. டேஸ்டியான ரொம்ப 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 ஹெல்த்தியான, குழந்தைகளுக்கும் சாப்பிடலாம். இதை ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவை அப்படின்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். இது ஆறினா இன்னும் கெட்டியாயிடும். சூடாக சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். சூடானா இப்படியே இல்லை, கொஞ்சம் பொறுக்கிற சூடான உடனே கப்பில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி இருக்குல்ல, உருண்டு திரண்டு வரும்போது. கொஞ்ச நாள் நான் ஆற வச்சிட்டேன். ஹெல்தி டேஸ்டி. நீங்கள் எதில் பண்ணாலும் அந்த அல்வா ஹெல்தின்னு சொல்ல முடியாது. இந்த ராகி அல்வா ஹெல்தியானது.
ஹைஜீனிக்கானதும் கூட. நம்மளாக பண்ணுறோம் இல்லையா, அதனால குழந்தைகளுக்கு இனிமேல் கேக் கட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அல்வா பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கும் நல்லது, எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸ்மூத்தியாக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக பெரியவாளும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்டியாகவும் சூப்பரான அல்வா ரெடி. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.